வாழ்க சத்குரு. பல கல்யாணம் ஆகக்கூடிய ஜாதகங்கள், காமத்தில் ஊந்து கடுக்கூடிய மனுஷங்க, லேடிஸுங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி இருக்கா இல்லையான்ட்டு. உங்கள் லக்னத்தை முதல் ரொம்ப டீப்பாக ஆராயணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருவை ரொம்ப டீப்பாக பார்க்கணும், செவ்வாவை பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும். இந்த கிரகங்கள் ஒரு சில ராங்கான இடத்துல உட்காந்துருக்குன்னு நினச்சிங்களேன். ராங்குனா ஒரு சில விஷயத்தில் இந்த ராங்கான கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும், ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பாதகத்தை கொடுக்கும். ஸோ பாதகத்தையும் எடுத்துக்கணும், யோகத்தையும் எடுத்துக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இது எப்படி உட்காந்துருக்குன்னுட்டு அனலைஸ் பண்ணி, நான் சொன்ன கிரகம் சுக்கிரம், செவ்வாய், ராகு, இவங்களெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, இந்த மனுஷன் இந்த பெண் நடத்தலை எப்படி இருப்பா, இவன் நம்ம வீட்டுக்கு தகுந்த பெண்ணா, நம்ம பையனுக்கு தகுந்த மாட்டு பொண்ணாக வருவாளா, இல்லை நம்ம பையனுக்கு தகுந்த ஒய்ஃபாக வருவாளா, இல்லை இவன் அதுக்கு புருஷனாக போகக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஜாதகமானன்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அதே இந்த கிரகங்கள் ராங்காக உட்காந்துருந்ததுன்னா ஆள் ரொம்ப மோசமான பிஹேவியராக இருக்கும். காம விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா நடத்த இருக்காது. பிஹேவியர் பேசுகிறது ஒன்று, நடந்துக்கிறது ஒன்று இருக்கும். நான் ரொம்ப வயசான ஆளுங்களையும் பார்த்துருக்கேன். அவங்க நடந்துக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மாதிரி வெளியில் காமிச்சிப்பாங்க. ஏன்னா வெளியில் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அவங்க நடத்த நல்லாவே இருக்காது. ஸோ ராங்கான பிஹேவியர் உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பசங்களை சேர்த்து வைக்கணும் மேரேஜுக்கு. ராங்கான ஆள்கிட்ட கட்டி வச்சிட்டிங்கன்னா 2 பேரோட லைஃப்பும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த கிரகங்களை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக ஜாகிரதையாக பார்க்கணும். லக்னத்தை ப்ளஸ் செவ்வாய், ராகு, சுக்கிரன் இந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கல்யாண அமைப்பை தேர்ந்தெடுக்கணும். ராங்காக இருந்ததுன்னா 2 பேரை மாட்டிப்பாங்க. வாழ்க சத்குரு.